ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பேபில் ஃபைட் தான் பார்க்குறோம். ஒரு ஆளுக்கு 3 டீம். ஓகேவா? 2 லான்ச் டிபி லான்ச்சர் எடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் அது அவ்வளோ கரெக்டான ஃபைட் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரிங் லான்ச்சர் எடுத்திருக்கோம். இப்போ என்னென்ன இருக்குன்னா, இருங்க பேப்ளேட்ஸ் எல்லாம். ஸ்டேடியம் இதான் ஸ்டேடியம். பேப்ளேட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கைனெட்டிக் சட்டு, இது ஒரு பஸ்ட் பிளே. செகண்டு ஜி வால்ட்ரிக், இது ஒரு எவல்யூஷன் பிளே. தேர்டு லாஸ்ட் லூயினர், இது ஒரு பஸ்ட் பிளே. ஃபோர்த்து ஸ்ப்ரைசன், இது ஒரு பஸ்ட் பிளே. ஃபிஃப்த்து கிங் சாலமெண்டர், இது ஒரு டர்போ பிளே. சிக்ஸ்த்து இந்த பிளே இருங்க பேர் தெரியல கைஸ். ஞாபகத்திக், இது எக்ஸ்கேலியரோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அது பேர் தெரியல, ஆனால் எக்ஸ்கேலியரோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ இதுக்கெல்லாம் பேட்டில் பண்ண ரெடியா? ரெடி. இப்போ நம்ம எவல்யூஷன் பீரியட் பிடிச்சிக்கலாம். இப்போ டர்போ இதெல்லாம் பஸ்ட் பிளே, இது எவல்யூஷன் பிளே, இது டர்போ. ஓகேவா? இப்போ 2 பேருக்கு யார் டர்போ வேணும்னா, நம்மளோட ஏ பிளாக்குக்கு டர்போ. அப்போனா இப்போ அது கொஞ்சம் ஈக்குவலாக வேணும்ல. ஸோ பி பிளாக்குக்கு எவல்யூஷன் உள்ள ஜி அக்கிலேஸ். இப்போ மிச்சத்தை பிரிக்கலாம். இப்போ இவங்க தான் டர்போ எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது, பி பிளாக்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பிளே எடுக்க போகிறீங்க? சரி, ஓகே. என்ன பிளே? ஸ்ப்ரைசன் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ யுவர் சான்ஸ். நான் இந்த பிளே எடுக்கிறேன். இப்போ எக்ஸ்கேலியரை ஏ பிளாக் எடுத்திருக்காங்க. கோ. இப்போ யுவர் சாய்ஸ். கைனெட்டிக் ஜெடும்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ யுவர் சாய்ஸ். லாஸ்ட் லூயினர். ஓகே, இப்போ அவங்கவுங்க டீமை பார்க்கலாம். இப்போ இது ஏ பிளாக்கோட டீம், இது பி பிளாக்கோட டீம். இப்போ இவங்களுக்கெல்லாம் டீம் பேர் வச்சாச்சு. சாலமெண்டர் டீம், இந்த டீமுக்கு கிங் சாலமெண்டர் தான் லீடர். இந்த டீம் அக்கிலேஸ் டீம், இந்த டீமுக்கு ஜி அக்கிலேஸ் தான் லீடர். ஓகே, இப்போ யார் ஜெயிக்கலாம் போட்டி போட்டு பார்ப்போம். இப்போ சாலமெண்டர் டீமுக்கு இந்த லான்ச்சர், அதே இது அக்கிலேஸ் டீமுக்கு இந்த லான்ச்சர் பிரிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பிளேன் அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ 2 பேரும் அவங்க பிளேவை காமிங்க. லோஸ்ட் லூயினர் விசஸ் கைனெட்டிக் ஜெடூன். ஓகே, வாங்க பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ பேட்டில் ஆரம்பிக்கலாம். ஒரு பேட்டிலுக்கு 4 பாயிண்ட், அதாவது ஒரு பிளேக்கு 4 பாயிண்ட். மொத்தமாக எத்தனை பேட்டில்? 12 பேட்டில். மொத்தம் 3 பிளே இருக்குது ஒரு டீம். ஸோ யார் 12 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின். வாங்க போட்டிக்குள்ள ஆரம்பிக்கலாம். ஓகே, வாங்க மேட்ச் ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. லோஸ் லூயினர் விசஸ் கைனெட்டிக் ஜெடூன். ஒரு டிஃபென்சிவ் பிளே விசஸ் ஒரு பேலன்ஸ் பிளே. என்ன பிளே ஜெயிக்க போகுது? டை. மேட்ச் ட்ரா. நானும் லோஸ் லூயினர் ஜெயிச்சுன்னு நினச்சேன், பார்த்தா ட்ரா ஆகி. சரி, ஃபர்ஸ்ட் பேட்டில் திரும்பி ஒரு பாயிண்ட். 2 டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்போம். மொத்தம் 12 பாயிண்டில் 2 பேரும் ஒரு பாயிண்டில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்டில் 3, 2, 1 தேடி சொல்லி. கைனெட்டிக் சட்டுன்னு அதோட சென்டர் பொசிஷன் போயிட்டு லோஸ் லூயினர் விடாமல் அடிக்குது. லோஸ் லூயினர் தான் சுற்றி இருக்கு. ஸோ பாயிண்ட் இஸ் லோஸ்ட் லூயினர். ஓகே, இப்போ தேர்ட் பேட்டில் போவோம். ஸோ இப்போ சாலமெண்டர் டீமுக்கு 2 பாயிண்ட், அக்கிலேஸ் டீமுக்கு 1 பாயிண்ட். 3, 2, 1 தேடி சொல்லி. 2 டீமும் நல்லா லான்ச் ஆயிருக்கு. லோஸ் லூயினர் அதோ பவரில் இருக்குது. ஆனால் சாலமெண்டர் கொஞ்சம் தடுமாறிட்டு நினைக்கிறேன். சரி, கைனெட்டிக் ஜெடூன் கொஞ்சம் தடுமாறிட்டேன்னு தோத்துட்டு. ஸோ வின்னர் இஸ் லாஸ்ட் லூயினர். இப்போ இன்னும் கடைசி மேட்ச் 3, 2, 1 தேடி சொல்லிடு. அதை டிஃபென்சிவ் பிளேனே மறந்துட்டு கைனெட்டிக் ஜெடூன் செம்மையாக அடிக்குது. ஆனால் கைனெட்டிக் ஜெடூன் ஸ்டாமினா நடந்துட்டு இருங்க. கைனெட்டிக் ஜெடூன் வின். ஸோ கைனெட்டிக் ஜெடூன் மொத்தம் எத்தனை? அக்கிலேஸ் டீமுக்கு 2 பாயிண்ட், சாலமெண்டர் டீமுக்கு 3 பாயிண்ட். இப்போ அடுத்த மேட்சை போடுவோம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. அடியிலே வெளியில் தள்ளிட்டு சரியான பேட்டில். ஓகே, இப்போ மொத்தம் இப்போ ட்ராவில் இருக்காங்க. கைனெட்டிக் ஜெடூனும் 3 பாயிண்ட்டு, லாஸ்ட் லூயினர் 3 பாயிண்ட். சரி, இப்போ 4th பேட்டில் போவோம். 3, 2, 1 தேடி சொல்லி.
இதில் யார் வின்னா அவங்க தான் வின்னு. லோயஸ்ட் லூயினில் ஸ்டாமினாலே இருக்கலாம். ஒரு ஸ்பின் கைனடிக் ஜடூன் தான் பண்ணிடுச்சு. ஸோ வின்னர் இஸ் கைனடிக் ஜடூன். லாஸ்ட் ஒரே ஸ்பின் கைனடிக் ஜடூன் பண்ணிச்சு. ஓகே, இப்போ மேட்ச் வின்னர் கைனடிக் ஜடூன். இப்போ நெக்ஸ்ட் பேட்டில் போகும். இப்போ அவங்கவுங்க பிளேட முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எடுங்க. வின்னர் இஸ் 1 பாயிண்ட் கோஸ் டு அகிலேஸ் டீம். சீக்கிரம் வைங்க. அகிலேஸ் விசஸ் எஸ்காலியஸ் செம்மையான பேட்டிலாக இருக்கும் நம்புவோம். வாங்க போட்டிக்குள்ளே போகலாம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. அகிலேஸ் நல்லா லான்ச் ஆகிருக்கு. ஆனால் என்ன மூடு வச்சுருக்காங்கன்னு தெரிலையே. எனக்கு தெரிஞ்சு அட்டாக் மூடு நினைக்கிறேன். அட்டாக்கே தான் ஒரே அடியில் மட்டை. ஸோ அகிலேஸ்க்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு. வாங்க செகண்ட் பேட்டில் போடுவோம். போன பேட்டில் அட்டாக் மூடு வச்சுருக்கான். இந்த டைம் என்ன மூடு வச்சுருக்கான்னு பார்ப்போம். இப்பயும் அட்டாக் மூடு தான் நினைக்கிறேன். சரி போட்டிக்குள்ளே போவோம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. வசமான பேட்சாக இருக்கணும். இந்த டைம் ஒரே அடியில் பறக்க விட்டுட்டுங்க எஸ்காலியஸை. எவ்வளோ சிம்பிளாக சும்மாவா. 2 பாயிண்ட் கோஸ் டு அகிலேஸ். இப்போ நெக்ஸ்ட் பேட்டில் போவோம். இப்போ என்ன டீம் ஸ்கோர் இருக்குன்னா அங்கே அந்த சைடு 0, இந்த சைடு 2. 3, 2, 1 தேடி சொல்லி அடி. 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க அகிலேஸ். என்ன இது அதிசயம். தொடர்ந்து 3 பாயிண்ட் அதுவால் எடுத்துட்டு இருக்கு. இதுதான் அகிலேஸ்னா அகிலேஸ். சரி அடுத்த பேட்டில் போவோம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. ஒழுங்கா லான்ச்சிங் மிஸ்டேக். ஸோ ரீபால். வாங்க இப்போ 3, 2, 1 தேடி சொல்லி அடி. அகிலேஸ் அட்டாக்கிங்கில் இருக்குன்னா அதை பொசிஷன் விடலை. சாலமெண்டர் ரொம்ப ஸ்டாமினா குறைஞ்சிட்டு. அகிலேஸ் தான் வின். ஸோ 4 பாயிண்ட் அகிலேஸ் எடுத்தனால வின்னர் இஸ் அகிலேஸ். ஓகே, இப்போ என்ன டீம் இருக்குன்னா அகிலேஸ் டீமுக்கு 2 பாயிண்ட், அடுத்து சாலமெண்டர் டீமுக்கு 0 பாயிண்ட். வாங்க அது நெக்ஸ்ட் பேட்டில் போவோம். நெக்ஸ்ட் என்ன பிளேனா லாஸ்ட் பிளே. இங்கே இருக்கிறது சாலமெண்டர். அவங்க டீம் மானத்தை காப்பாற்றுறதுக்கு சாலமெண்டரே வந்துட்டு. இந்த சைடு இருக்கிறது ஐயோ என்ன ஃபஸ்ட் பிளேவா. எவ்வளோ ப்ரைஸ் இல்லை. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். வாங்க இப்போ பேட்டிலுக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா கிங்ஸ் இப்போ சின்ன சேஞ்ச். இந்த சைடு கிங் சாலமெண்டர் இருக்கிறனால ஸோ லெஃப்ட் லான்ச்சர் இல்லை. ஸோ டிபி எடுத்துருக்காங்க. இந்த சைடு அது கொஞ்சமாக பவராக வேணும்ல. ஸோ ரிப்கோ லான்ச்சர். வாங்க பேட்டிலுக்கு போகலாம். 3 இந்த சைடு 3, 2, 1 தேடி சொல்லி. என்னங்க வந்த உடனே இது அப்படி வந்த உடனே போயிட்டு பாயிண்ட் கிங் சாலமெண்டர் இருக்கு. அதோட டீம் மானத்தை காப்பாற்றுறது கிங் சாலமெண்டராச்சும் இருக்கே. இந்த சைடு அகிலேஸும் வின்னு, கைனடிக் ஜடூன்னு வின்னு. சரி வாங்க போட்டிக்கு போவோம். 3, 2, 1 தேடி சொல்லி. கைனடிக் ஜடூன் அதோட இடத்த விடாம இருக்கு. கைனடிக் ஜடூனா சாலமெண்டர் அதோட இடத்த விடாம இருக்கு. என்னதான் இருந்தாலும் பஸ்ட் டிபி ஜெயிக்குமா அந்த நிலமை தான். 2 பாயிண்ட் கோஸ் டு சாலமெண்டர். சாரி, என்னதான் இருந்தாலும் பஸ்ட் டர்போ ஜெயிக்குமா. ஓகே வாங்க அடுத்த பேட்டில் போவோம். 3, 2, 1 தேடி சொல்லி. இன்னும் சாலமெண்டர் ஜெயிக்கணும்னா 2 பாயிண்ட் வேணும். அதே ஸ்ப்ரைஸும் ஜெயிக்கணும்னா 4 பாயிண்ட் வேணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு வின் அகிலேஸ் டீம். அகிலேஸ் டீம். ஸோ இப்போ யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல. அந்த நிலைமைக்கு தான் ப்ரைஸுன்னு போட்டி போட்டுட்ருக்கு. எவாடி இப்போயாச்சும் அதை மானத்தை சாலமெண்டராச்சும் காப்பாற்றுது. சரி ஓகே நெக்ஸ்ட் பேட்டில் போகலாம். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. இந்த பேட்டில் பஸ்டே நடக்க மாட்டேங்க. எவாடி என்ன இன்னும் இருக்குது. எவாடி இந்த மேட்ச்சில் சாலமெண்டர் வின். ஆனால் இருந்தாலும் சாலமெண்டர் டீமுக்கு 1 பாயிண்ட், அகிலேஸ் டீம் 2 பாயிண்ட். ஸோ வின்னர் இஸ் அகிலேஸ் டீம். அகிலேஸ் டீம் தான் வின்னர். ஓகே
இப்போ ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா டிபி பிளேபிளேட்ஸ் நம்மகிட்ட 2 டிபி பிளேபிளேட்ஸ் எடுத்து அது பேட்டில் பண்ண போகிறோம். இருங்க அது என்ன நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் 2 சூஸ் பண்ண டிபி பிளேபிளேட்ஸ் இதான், ஜஸ்ட் அக்கிலேஸ் அண்டு பேனிஸ் ஃபாஃப்னியர். எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரீட்டலகோயாவோட ப்ளே, ஐகர் அக்கபானியோட பிளேஸ். ஓகே இப்போ இந்த மேட்ச்சுக்கு போயிடும். இப்போ ஒரு குலுக்கல் முறை. இந்த 2 சாலமண்டர் டீமுக்கு இந்த பிளேவ் அக்கிலேஸ் இல்லை யார் எந்த டீம் முதல்ல எந்த பிளேவ் எடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ இருங்கியா, குலுக்கல் முறை வாங்க. இதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வைக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைகள் விளாடுறோம் பார்த்தீங்களா, ஆட் ஆகினா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். வாங்க. சாலமண்டர் டீம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஓகே அம்மா, சாலமண்டர் டீமுக்கு ஆடு, அக்கிலேஸ் டீமுக்கு ஈவன். ஓகே 2 3 ஆட். சாலமண்டர் டீம் யூ சூஸ் வானிஸ் ஃபாஃப்னியர். செம்ம வானிஸ் ஃபாஃப்னியர் கொஞ்சம் காமிக்கலாம்ல, அழகா இருக்கு பாருங்களேன். ஸ்பின் ஸ்டீல் மன்னன். இது 48 மூடு வச்சிருக்க ஜஸ்ட் அக்கிலேஸ். ஓகே வாங்க மேட்ச்குள்ளே போவோம். சரி ஓகே மேட்சை இருங்க ஆரம்பிக்கலாம். 3 2 1 தேடி சொல்லி. அக்கிலேஸ் டிஃபென்ஸ் மூடில் இருக்குது, டிஃபென்சிவ் இதில் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் வானிஸ் ஃபாஃப்னியரோட அடியில் தாங்க முடியல. ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு வானிஸ் ஃபாஃப்னியர். செகண்ட் பேட்டிலுக்கு போகலாம். 3 2 1 நெத்தி அடி. ஓ ஒரே ஒரு லான்ச்சர் மிஸ்டேக், இருங்க ஒரே நிமிஷம். 3 2 1 நெத்தி அடி, சொல்லி அடி. என்னதான் மொரட்டுத்தனமா அக்கிலேஸோட அட்டாக் இருந்தாலும் வானிஸ் ஃபாஃப்னியர்னா ஸ்பின் ஸ்டீல் மண்ணில்ல முடிஞ்சு. ஃபாஃப்னியர் இஸ் த வின். ஓகே இப்போ தேர்ட் பேட்டிலுக்கு போவோம். 3 2 1 நெத்தி அடி, சொல்லி அடி. வானிஸ் ஃபாஃப்னியர் தான் பஸ்டடு எவ்வா. ஓகே வெளியில் போய் பஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கிடையாது. 3 பாயிண்ட் கோஸ் டு வானிஸ் ஃபாஃப்னியர். ஸோ நெக்ஸ்ட் பேட்டில் போடுவோம். இருங்க வெளியில் போய் பஸ்ட் ஆயிருக்கனால மாட்டிட்டு இருக்காங்க. 3 2 1 நெத்தி அடி, சொல்லி அடி. அக்கிலேஸ் முரத்துத்தனமாக அடித்தாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுரா. ஐ ஆம் த ஃப்ரீட்டலகோயா அப்படி நிற்கிது. ஸ்பின் ஸ்டீல் மன்னன் விஸ் த வின். 4 பாயிண்ட்டையும் எடுத்து கெத்து காமிச்சிருக்காங்க வானிஸ் ஃபாஃப்னியர். ஸோ கிங் சாலமண்டர் டீம் தான் வின். ஸோ பாய். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஏ பிளாக் டீம், அதாவது கிங் சாலமண்டர் டீமில் அவன் கேப்டன், கிங் சாலமண்டர் டீமோட கேப்டனும் வானிஸ் ஃபாஃப்னியர் ஜெயிச்சிருக்கு. இந்த டீமில் அந்த டீமோட கேப்டன் அக்கிலேஸும் கைனடிக் ஜடுன்ஸும் ஜெயிச்சிருக்கு. இந்த அக்கிலேஸ் டீமில் தோத்தது த ஸ்ப்ரைட்ஸன் அண்டு ஜஸ்ட் அக்கிலேஸ். அதே இது நம்மளோட கிங் சாலமண்டர் டீமில் தோத்தது லோஸ் லூயினா. அது நல்ல பக்கத்தில் ஜெயிக்கிற மாதிரி போச்சு, பார்த்தா திடீர்னு புத்திக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்கேலியரோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன். சரி அவ்வளோதான். வின்னர் இஸ் மேட்ச் டை. ஓகே பாய் தேங்க்யூ.